உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய உரிமைக்களம் ஊடகம் எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து முடித்ததற்கு பின்பாக அதை வெறும் ட்ரோல் கண்டென்ட்டா மட்டும்தான் நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய வீடியோ தொடர்ச்சியா பார்க்கின்ற தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நாம எப்பொழுதுமே மக்களுக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்றதா, விஜய் அவர்கள் பேசின அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல மக்கள் விவாதம் பண்ண வேண்டிய விடயங்கள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ற மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அதைத்தான் மக்கள் மத்தியில எப்பொழுதுமே ஒரு விவாத பொருளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். சோ அதன் அடிப்படையில் கூட இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாரு. அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நாம சில பல பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகள் அப்படின்ற மாதிரி சில பல பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, நாம அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல தஞ்சாவூர்ல பேசினார் இல்லையா, அதுல பர்டிகுலரா எனக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்வதாக இருந்தா நீங்க எந்த பாயிண்ட சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரியா? சரி, வழக்கமா நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலரா பார்க்கின்ற தோழர்களுக்கு தெரியும், விஜயோடைய ஸ்பீச்சை எப்பொழுதுமே நம்ம ஒரு 2 செக்மெண்டா பிரிச்சு தான் நம்ம பேசுவோம். அதுல முதல் செக்மெண்ட் எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயோடைய ஸ்பீச் நம்முடைய பார்வையின் அடிப்படையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இரண்டாவதாக விஜய் அவர்கள் சொன்ன பாயிண்ட்டுகள்ல சில பல பாயிண்ட் மக்கள் விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பிக் பண்ணி எடுத்து அதை நம்ம டீகோடிங் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம எப்பொழுதுமே ஒரு 2 செக்மெண்டா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் கூட பார்த்துருவோம். அதுல முதல் செக்மெண்ட்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயோடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம சொல்லிடுவோம். அதாவது திட்டமிட்டே விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவை வந்து உருவாக்குறாரு, நரேட்டிவ் செட் பண்றாரு. சோ இந்த நரேட்டிவை யாரை வச்சு செட் பண்றாரு அப்படின்னா திமுக காரங்களை வச்சே செட் பண்றாரு. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக காரங்களை வச்சே திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்ல ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத பதிவு பண்றாரு. ஸோ நிறைய செய்தி தொலைக்காட்சிகள் அதை நியூஸ் கார்டாவே எடுத்து போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடப்பட்ட நியூஸ் கார்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு ஸ்போக் பர்சன், அதாவது நேஷனல் மீடியாக்கள்லாம் பேசக்கூடிய ஒரு ஸ்போக் பர்சன், அவர் என்ன பண்றாருன்னா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அந்த நியூஸ் கார்டை எடுத்து போட்டு அவருடைய ஐடியில எடுத்து போட்டு ட்விட்டர்ல எடுத்து போட்டு அதை அவர் கலாய்க்கிற பேர்ல அவர் சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த நியூஸ் கார்டை எடுத்து போட்டிருக்காரு. சோ அந்த மாதிரி நியூஸ் கார்டை அவர் எடுத்து போட்டதன் மூலமாக திமுகவை சார்ந்த தொண்டர்கள் அவர்களை அறியாமல் நம்மளுடைய கட்சிக்காரர் போட்டுக்காரன்னு சொல்லி அந்த பதிவை அவங்க ரீட்வீட் பண்றாங்க. அவர் கலாச்சாரம் நினைச்சு போடப்பட்ட பதிவை திமுக காரன் என்ன பண்றாங்க, ரீட்வீட் பண்றாங்க. சோ இது மூலமாக மக்கள் மத்தியில வெகுவாக அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி, அது ரீச் ஆகுது. இவங்க கலாய்க்காத நினைச்சு எடுத்து போடப்பட்ட பதிவுகள் மக்கள் மத்தியில பெருவாரியாக ரீச் ஆக ஆரம்பிக்குது. சோ விஜய் அவர்கள் திட்டமிட்டே ஒரு நரேட்டிவ் உருவாக்குறாரு. அந்த நரேட்டிவை திமுக காரங்கள் பதிலளிப்பதன் மூலமாக வெகுவாக வந்து பரப்புறாரு. அதை நம்ம பார்க்க முடிகின்றது. சோ நரேட்டிவ் செட் பண்றதுல விஜய் அவர்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகின்றது. சோ அதே மாதிரி வழக்கமா எப்பொழுதுமே தொண்டர்களுக்கும் தனக்குமான ஒரு கனெக்டிவிட்டியை எப்பொழுதுமே விஜய் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டே வருகின்றார். ஒவ்வொரு ஸ்பீச்சிலுமே தக்க வைத்துக் கொண்டே வருகின்றார். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்தா மட்டும்தான், அதாவது நாலேஜ் பாண்டிங் மற்ற எந்த பாண்டிங் வேணா இருந்துட்டு போதும், ஆனா எமோஷனல் பாண்டிங் இருக்கு இல்லையா, இந்த எமோஷனல் பாண்டிங்கை தக்க வச்சா மட்டும்தான் அந்த தொண்டர்கள் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. சோ அதை கரெக்டா விஜய் அவர்கள் மெயின்டைன் பண்றாரு அப்படின்றத பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு பேசின ஸ்பீச்ல அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனக்குமான உறவு என்பது அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, அதே மாதிரி அம்மா மகன் உறவு, இந்த மாதிரி பல உறவுகள் கொண்ட உறவுகள் தான் நமக்கான உறவுகள் அப்படின்றத அந்த எமோஷனல் பாண்டிங்கை விஜய் அவர்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ரெண்டாவது கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ விஜய் அவர்கள் இதை நம்ம கரெக்டா அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. மூன்றாவது வந்து என்ன பண்றாருன்னா, விஜய் கேள்வி கேட்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் இன்னைக்கு கவலையில இருப்பாரு அப்படின்றத விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. தோழர்களே, இதை நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனலை பார்க்கின்ற நிறைய தோழர்களுக்கு தெரியும். இதை நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரோம். ஏன்னா ஒரு தியேட்டர் வாசல்ல இந்த திரைப்படம் இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்த உடனே தியேட்டர் வாசல்ல பல ஆயிரம் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாலாபிஷேகம்
தேனாபிஷேகம், இந்த மாதிரி இளைஞர் பட்டாளங்கள் இன்று அரசியல் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். விஜய் அவருடைய பிரச்சார ஷெட்யூல் என்ன, விஜய் அவர்கள் என்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு, என்ன பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு, எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா பேச போறாரு, சோ அவர் பேசுனது உண்மைத்தன்மையில் இருக்கின்றதா இல்லையா, அவர் பேசின செய்திகள்ல எந்த அமைச்சர் தொடர்புல வந்து இருக்கிறாரு, அந்த அமைச்சருடைய பின்னணி என்ன, அவர் ஊழல் குற்றச்சாட்டு இதுவரைக்கும் ஈடுபட்டிருக்காரா இல்லையா, அவர் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் என்ன உத்தரவு கொடுத்திருக்கின்றது. சோ இந்த மாதிரி ஒரு சாதாரணமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தெரிந்து கொண்டிருந்த இளைஞர் பட்டாளங்கள் தற்பொழுது அரசியல் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். அரசியல் பேச தொடங்குவதன் மூலமாக விஜய் கேள்வி கேட்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் சார் கவலையில் இருப்பாரு அப்படின்றத விஜய் அவர் மென்ஷன் பண்றாரு. சோ உள்ளபடியே இது வந்து ரியல் ஃபேக்ட், இது மறுக்க முடியாத ஒன்று. இளைஞர்களுடைய புரட்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இளைஞர்கள் அரசியல் பேசுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சோ இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க அப்படின்னா அதாவது இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட்களை பேசுறாங்க, விசிகால பேசுறாங்க, இன்னும் இதர பின்ன கட்சிகள்ல பேசுறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு பெருவாரியான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு புரிதலே இல்லாம தான் தோன்றித்தனமாக தெரிந்து கொண்டிருந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அரசியல் பேச வைத்த ஒரு பெருமை அது விஜய் அவர்கள் கண்டிப்பா சாரும். இதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. சோ விஜய் அவர்கள் அதுல சக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வராரோ வரலையோ அதுல நமக்கு கருத்துகள் இல்லை. பட் இருந்தாலும் இளைஞர் பட்டாளங்கள் அரசியல் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, சோ இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்முடைய பார்வை, விஜய் அவர்களுடைய ஸ்பீச் மீதான நம்முடைய பார்வை. சோ ரெண்டாவது செக்மெண்ட்ல விஜய் அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பா விவாதம் பண்ணி ஆகணும். ஏன்னா விவாதம் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட், மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு மனிதர்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட். நீங்க சமூக வலைத்தளங்கள்ல திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, விஜய் பேசுனதுல முக்கியமான பாயிண்டை எடுத்து டீகோடிங் பண்ண மாட்டாங்க, மாறாக டைவர்ஷன் டிபேட் மட்டும் தான் நடத்துவாங்க. அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்க திட்டமிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விஜய் பேசுனதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட், நல்ல பாயிண்ட்டை எடுத்து யாரும் பேச மாட்டாங்க, ஆனா நாம பேசுவோம். சரி, அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஐநா சபை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் சம்பந்தமா பேசியிருக்காரு. அவர் மேலோட்டமா பேசிட்டு போனாரு, நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுவோம். அதாவது யுஎன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்றாங்க, அதனை சார்ந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. சோ அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு ஆசியா, இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியா தெற்கு ஆசியா, சோ இதுல நிலத்தடி நீருடைய தன்மை குறைந்து கொண்டே வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாடையும் மென்ஷன் பண்றாங்க. தமிழ்நாடுன்ற பேரை மென்ஷன் பண்ணியே அவங்க இந்த அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில டே 0, அதாவது தண்ணியே இல்லாம ஒரு நாள் போவதற்கான பாசிபிள் மிக அதிகமா இருக்குது, அந்த நாள் விரைவில் வரக்கூடும் அப்படின்றத ஐநா சபை வெளியிட்ட அந்த அறிக்கையில அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், விவாதம் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் விவாதம் பண்ணணும், ஆனா வழக்கம் போல யாரும் பண்ண மாட்டாங்க. வழக்கம் போல டைவர்ஷன் டிபேட், விஜய் பேசின விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் எடுத்து இங்க யாரும் பேச மாட்டாங்க, மாறாக டைவர்ஷன் பண்ணணும், வேறு வகையில வந்து திருச்சி பேசணும். இது மட்டும் தான் சிலருடைய நோக்கமாக இருக்கும். நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் ட்ரோல் கண்டென்ட்டா வந்து பேச வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு கிடையாது. சரிங்களா? சோ வந்து இந்த மாதிரி விஜய் அவர் சொல்றாரு. சோ இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் கனிம வள சுரண்டல்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கனிம வள சுரண்டல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதற்கான முக்கியமான காரணம் தான் இந்த நிலத்தடி நீர் இல்லாமல் போவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு நிலைமை வந்து போயிருச்சு, விவாத பொருளா மாறிடுச்சு அப்படின்றத விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. சோ விஜய் அவர்கள் சொல்றாரு, ஆனா இதுல உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டா அதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. போற போக அடிச்சு விடலாம் இல்லையா, ஆனா உண்மைகள் இருக்குது. எப்படின்னா, கடந்த 2020 இருந்து 2025 வரைக்கும் 1439 சட்டவிரோத குவாரிகள் இருப்பதாக தகவல். சட்டவிரோத குவாரிகள் 1439. ஆனா சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 135 தான். 1439 குவாரிகள் இருக்குது அப்படின்னா 1439 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனா எவ்வளவு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 135 வழக்குகள் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது கனிம வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ கனிம வளங்கள் சுரண்டப்படுவதன் மூலமாக நிலத்தடி நீர் கண்டிப்பான முறையில் குறைந்து கொண்டே வருகின்றது. அதே மாதிரி வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு கனிம வள கொள்ளை வந்து இருக்கு. என்னன்னா, பீச் மணல் இருக்கு இல்லையா, பீச் மணல்களையும் கூட சில கனிமங்கள் வந்து இருக்குது. அது என்ன கனிமங்கள்னா மோனோசைட்,
தோரியம் அப்படின்ற மாதிரி, மோனோசைட் தோரியம் அப்படின்னு சொல்லி 2 கனிம வளங்கள் இந்த பீச் மணல்ல இருக்குது. ஸோ அதையும் கூட கொள்ளையடிச்சிருக்காங்களாமா. இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பேச வேணாம், ஆனா இது மேலோட்டமான செய்தி. அதையும் கூட கொள்ளையடிச்சிருக்காங்களாமா. சோ இந்த மாதிரி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்ம கண்டிப்பா விவாதம் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்து பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறாரு. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நம்ம ரொம்ப டெப்தா பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றத மட்டும் சொல்லிடுவோம். அவங்க எதிர்கட்சியாக இருந்த பொழுது பரந்தூர் விமானம் சம்பந்தமான ப்ராஜெக்ட் வந்து ஏடிஎம்கே காலகட்டத்தில் வருது. அவங்க திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏடிஎம்கேவை இந்த பரந்தூர் விமான நிலையம் வரவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏடிஎம்கே காலகட்டங்கள்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோம், போராடுறோம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பின்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் சுதந்திரமாக கட்டப்படுகின்றது, விவசாயிகளுக்கு எதிராக கட்டப்படுகின்றது. ஸோ இதை விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணார். ஸோ இதுவும் கூட விவாதம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனை தொட்டு நீட்சியாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. ஒன்னு நீங்க இருக்கணும், இன்னொன்னு நான் இருக்கணும். இந்த மாதிரி திமுக அதிமுக இருவரும் சேர்ந்து கொண்டே 3வது யாராச்சும் வந்தாங்கன்னா அவர் உள்ள விடக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்கிறாங்கன்னு விஜய் சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டு உண்மை இருக்குதா? எஸ், நிச்சயமா குற்றச்சாட்டுல உண்மை இருக்குது. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, திமுகவுடைய ஆட்சியில எப்பப்பெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கின்றதோ அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுவது கிடையாது. திமுக ஆட்சியில எப்பப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, சாதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய ஏடிஎம்கே அரசியலே செய்யாது. வேங்கையல் விவகாரத்தை எடுத்துங்க. வேங்கையல் விவகாரம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். திமுக அரசாங்கத்தின் மீது களங்கம் கற்பிப்பதற்கு, ஒரு அரசியல் செய்வதற்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. நாங்குநேரியில முந்தானத்தில் நடைபெற்ற அந்த அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அந்த அட்ராசிட்டிய ஏடிஎம்கே அரசியல் செய்ய நினைச்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அரசியல் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அரசியல் செய்யவில்லை. அப்ப இந்த இருவரும் கட்சிகளும் எப்பொழுதும் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்றாரு. நம்ம அதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதைத்தான் இங்க பரந்தூர் விமான நிலையத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுல திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ விஜய் அவர்கள் இதை மென்ஷன் பண்றாரு. 3வது முக்கியமான விஷயங்க, இதை நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, 2 ஏக்கர் வைத்திருக்கின்ற குறுநில விவசாயிகள், அதே மாதிரி நிலமே இல்லாத விவசாயிகள். ஸோ இவங்களுடைய வீடுகள்ல மாணவ மாணவியர்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாணவ மாணவியர்களுக்கு பொறியியல் படிப்பு, மருத்துவ படிப்பு, இந்த படிப்பு எல்லாமே இலவசமாக வழங்கப்படும். அரசே அதனுடைய செலவுகளை ஏற்கும்ன்றாரு. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றாரு, இந்த மாணவ மாணவிகளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் யாரும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியராகவோ மாநில அரசாங்கத்தினுடைய ஊழியராகவோ, அதாவது அரசு வேலை இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அந்த செலவை, அந்த மாணவருடைய படிப்பு செலவுகளை நம்ம தாவேகா ஏற்றுக்கொள்ளும், அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கிறாரு. உள்ளபடியே இந்த வாக்குறுதி வரவேற்க வேண்டிய வாக்குறுதி. ஏன்னா நீங்க இன்ஜினியரிங்ல போய் ஒருத்தன் படிக்கணும் அப்படின்னா நம்ம அசால்ட்டா அவ்வளவு பணங்கள் கட்டிவிட முடியாது. அதுக்கு பல லட்சம் ரூபாய் ஆகலாம். ஆனா அந்த செலவுகளை அரசு ஏற்கும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உள்ளபடியே படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம தாராளமா வரவேற்கலாம். இதை நம்ம ட்ரோல் பண்ணணும், எதிர்த்து பேசணும், இதை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி நம்ம எதிராகவே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, கட்டாயம்லாம் கிடையாது. நல்ல விஷயம் தான் கண்டிப்பா நம்ம ஆதரிச்சு போய்கிட்டே இருக்கலாம். மக்கள் மத்தியில் விவாத பொருளா மாத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குன்னு சொன்னாங்களா திமுக, ஆனா கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாரு, விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை நாங்க தாவேக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்றாரு. பரந்தூர் விமான நிலையம் அப்படிதானே விவசாயிகள் எதிராக கொண்டு வந்தாங்க, ஆனா திமுக ஏத்துக்கிட்டாங்களே, ஏத்துக்கிட்டு உள்ள ஜம்முன்னு இப்ப கட்டிக்கிருக்காங்களே. சோ அந்த மாதிரி நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்டாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார். இது எந்த அளவுக்கு இந்த உத்தரவாதத்தை அவர் நிலைநிறுத்த முடியும் அப்படின்றது தெரியல. ஆட்சிக்கு வர்றதும் எந்த அளவுக்கு வர முடியுமா வர முடியாதா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நம்ம சொன்ன தரவுகள் எல்லாமே மக்கள் மத்தியில விவாத பொருளை ஏற்படுத்த வேண்டிய தரவுகள். ட்ரோல் பண்றவன் 1000 ட்ரோல் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. மக்கள் விவாதம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம எடுத்து போட்டு விவாதம் பண்ண வைப்போம் அப்படின்றத கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.